வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேரத்தில் தான் கண்டுருக்கேன். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிறத எடுத்து போட போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock இருக்கும். 7:30. ஓகே, உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அது வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு அப்போ வந்துட்டேன். மணி இப்போ 2 மணி. இப்போ சாப்பிட்டேன். சரிங்க, நம்ம கடைக்கு போவோம். கடையில் போய் கொஞ்சம் உட்காந்துருப்போம். போர் அடிக்குது. வேலைக்கு போகல. சரி வாங்க போவோம், பேசுவோம் பிறகு அதை பற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போகிறதில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. டக்கரில் இந்த தேட்டரோட ஜாயின் பண்ணுறது நிற்க மாட்டேன்னு சரி ரொம்ப அளவு பெருசாக அதனால் பெருசாக இருக்கிறதுனால போய் யாருக்கெல்லாம் சொல்லி கடைக்கு கிளம்புறாங்க. போய்ட்டு கடையில் போய் யாருக்கு என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அறுத்து விட்ருக்கோங்க. பார்த்தோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி லெவல் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாயங்காலம் வேலைக்கு போகிறேன்டாங்க. இப்போ மாட்டியாச்சு சொல்லி மாட்டிகிட்டு இருந்தோம். எங்கே அடியா பாரு அப்படியே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை கிளம்பிட்டோம். போய்கிட்டு இருந்தோம். கடையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். போயிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பேன். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். இன்றைக்கி 25/4/2025 அன்றைக்கி பாருங்கள் என்ன நடந்துச்சுட்டு. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யார் நடக்கும்னு சொல்லி. இப்படி இதாங்க நடந்துச்சு. இப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 4 பேர் டெத் ஆகிட்டாங்க. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க யார் இப்படி நடக்கும்னு சொல்லி. சிவகாசி அருகே புதுப்பட்டியில் நாக்பூர் லைசென்ஸ் பெற்ற தனியார் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம்போல் இன்று பணியில் ஈடுபட்டனர். 11:30 மணி அளவில் ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் அறையில் திடீரென வெடிவிபத்து நடந்தது. இந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்த அறை முழுவதும் தரைமட்டமானது. பணியில் இருந்த 35 வயது கலைச்செல்வி, 38 வயது மாரியம்மாள், 40 வயது திருவாய்மொழி ஆகிய 3 பெண்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். SP கண்ணன் தலைமையிலான போலீசார் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். இடைப்பாடுகளுக்குள் சிக்கியிருந்த பாக்கியலட்சுமி, லட்சுமி, ராமசுப்பு, கோமதி ஆகியோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் மருந்து கலக்கும் அறையில் மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டு விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. ஆஃபீஸ்லாம் வெடிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே வந்தாங்க இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டிகிட்ருக்கேன். பஸ் வேறு இருக்குது. நான் வண்டியில் போகலான்ட்ருக்கேன். மாதிரி வண்டியில் வரேன்னாங்க. டைப் ரைட்டிங் கிளம்பிட்டேன். டைப் ரைட்டிங் போகிறேன். பஸ் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் இந்த பஸ் வரல. மதியம் இப்போ ஃபோன் போட்டு சொன்னால் அப்புறம் பஸ் வருது. ஓகே கைஸ், அந்த இடத்த காட்டுறேன். அந்த வழியாக போவோம். காலையிலே போய் பார்த்து வீடியோலாம் எடுத்து போட்டோம். ஓகே கைஸ், நான் டைப் ரைட்டிங் போயிட்டு உங்களுக்கு என்னென்னு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். காலையில் எப்படி இந்த இடம் தான் ரோடே ஃபுல்லாக நிறைஞ்சு பஸ்ஸெல்லாம் வெளியே நிற்கிது. இந்த இடத்துல இந்த ரூம் அந்த நிற்கிறாங்களா உள்ள? இல்லை ரிட்டர்ன் போகும்போது எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் அவ்வளோக்கு யாருமே இல்லை. ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கிட்ட போய் யாருமே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ மீன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பிள்ளைங்க தெரிவிக்கிறேன். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். பாய்.